ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பேரு ஒரு குழப்பத்துல இருக்காங்க. என்ன குழப்பம் தெரியுமா? எப்படி வாழணும் அப்படின்னு தெரியல. இன்றைக்கு நம்மளுடைய செய்தியின் தலைப்பு தேவ சித்தம். தேவ சித்தம்னா என்ன? சித்தம்னா என்ன? அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. யாருடைய விருப்பம்? இயேசு சுவாமியினுடைய விருப்பம். எத்தனை பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க? கை தூக்கு பார்க்கலாம். பரவாயில்ல, ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க. ஓகே. தேவ சித்தம் என்பது என்னன்னா தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம். இப்போ முதலாவது நான் பாயிண்ட மட்டும் 31 விருப்பத்தை, அதாவது தேவனுடைய விருப்பம் என்ன, அதை நீ எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் தெரியுமா? பார்க்கலாமா? முதலாவது யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாத்ராகமம் 33:19. கற்பந்தரித்து பிறக்கிற யாவும் ஆண்மாடுகளின் தலையிட்டு ஆண்கள் யாவும். யாத்ராகமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். முதலாவது கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? இரக்கம். இரக்கம்னா என்ன? தயவு இல்லையா? யாரு மேல ஆண்டவர் இரக்கமா இருக்கணும் நினைக்கிறாரோ அது அவருடைய பிரியம். நீ நல்ல சிறப்பா இருக்க, நல்ல கருப்பா இருக்க, நல்லா படிச்சிருக்க, அழகா இருக்க, அவன் மேலதான் இரக்கமா இருப்பேன்னா அது மனுஷன் இரக்கம் இல்லையா? ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க இன்டர்வியூல, யார் நல்ல பர்சனாலிட்டியா இருக்காங்களோ அவங்க மேல யாருக்கு விருப்பம் வரும்? மனுஷனுக்கு விருப்பம் வரும். ஆனா கர்த்தருடைய கண்ணுல இரக்கம் கிடைக்கணும்னா இந்த குவாலிஃபைடெல்லாம் இல்ல, அவர் யாருக்கு வேணாலும் இறங்கலாம். அவருக்கு தகுதியே கிடையாது. ஹல்லேலூயா. தகுதியே கிடையாது. அது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். அது என்ன பண்ணுவார்? அவன் மேல இரக்கமா இருப்பார். அப்போ அவன் தான் நல்லா இருக்கான், நேத்து வந்த விசுவாசி நல்லா இருக்கான், நான் மட்டும் 10 வருஷமா வரேன் நல்லாவே இல்லைன்னா கர்த்தர் அந்த மனுஷன் மேல சித்தம் வச்சிருக்கார், இறங்கி இருக்கு. இரக்கம் அவருடைய கண்களில் அந்த மனுஷனுக்கு இரக்கம் கிடைச்சிருக்கு. அப்போ இரக்கம் கூட தேவனுடைய சித்தம் இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது யோபு 6:28. இப்போது உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை நோக்கி பார்க்கணும்னா தேவனுடைய விருப்பம். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும்னா யாருடைய விருப்பம் அது? நீ ஏதோ ஆக்ஷன்லாம் பண்றதுனால அவர் உங்களை பார்த்துருவாரா? இல்ல. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறேன்னு வைங்களேன், நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு பர்சனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். கவனிச்சிருக்கீங்களா? அவங்கள நீங்க முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா ஏதோ ஒரு பவர் ஞாபகம் இருக்கா? பார்த்து அந்த அனுபவம் வந்திருக்கா உங்களுக்கு? இல்ல, அவங்க கிட்ட நம்ம பேசி இருக்க மாட்டோம், அவங்க யாருமே தெரியாது, நிறைய பேர் போவாங்க வருவாங்க, ஆனா ஏதோ ஒன்று அவரை நம்ம பார்க்க வைக்குது. அப்படின்னா இயேசு சுவாமி உங்களை கூட பார்ப்பது நம்ம ரொம்ப தகுதியா இருக்கிறதுனால பார்க்கல, நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால பார்க்கல, அவருடைய சித்தம் அவருடைய விருப்பமா இருந்ததுனால உங்களை என்னை பார்த்திருக்கார். ஹல்லேலூயா. அவர் என்னை பார்க்கிறது கூட அவருக்கு விருப்பமா இருந்தாதாங்க என்ன பார்ப்பார். மூன்றாவது காரியம் தானியேல் புஸ்தகம் 4:17 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் தாழ்ந்தவனை அதிகாரியாக்குவது யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம். ஐயா, எனக்கு படிப்பு இல்ல, அறிவில்ல, புத்தி இல்ல, எதுவும் இல்ல, ஆனால் கர்த்தர் என்னை என்ன செய்கிறார்? உங்களை உயர்த்தி வைக்கிறது யாருடைய விருப்பம்? கர்த்தருடைய விருப்பம். அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க,
நேத்து தான் சர்ச்சுக்கு வந்துட்டு நைட் பேசுறப்ப சொன்னாங்க, நீங்க பைபிள் காலேஜும் போகல. ஆமா. பான் கிறிஸ்டியன் இல்ல. நீங்க எந்த பாஸ்டர்ட்டையும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல. ஆனா வேதத்தை குறித்து தெளிவாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் அர்த்தம் சொல்லி நீங்கள் பிரசங்கிக்கிறது ஆச்சரியமா இருக்கிறது. நான் சொல்வேன் கிருபை. ஹல்லேலூயா. என்ன பண்றார்? தாழ்ந்தவனை உயரத்தில் வைப்பது யாருடைய கிருபை? உங்களுடைய திறமையோ என்னுடைய திறமையோ அல்ல, அது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சமுதாயத்துல படிப்பறிவு இல்லாதவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க? நாட்டை ஆள்றாங்களா இல்லையா? யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. யார் இந்த இடத்துல வைக்கிறோங்கிறது நம்ம 1000 தகுதி நமக்கு இருக்கலாம், ஆனா நமக்கு அந்த வேலை கிடைக்கல. ஆனா தகுதியே இல்லாதவன் போய் உட்கார்றான்னு புலவாத. காரணம் கர்த்தர் அனுமதிச்சிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என்னை உயர்த்துவது உம்முடைய கிருபைப்பா. என் தகுதி இல்ல, என் படிப்பு இல்ல, என் திறமை இல்ல, என் அழகு இல்ல, என் சாதி இல்ல. யாருடைய கிருபை? உங்க கிருபை இருந்தாதான் நான் என்ன உயர்ந்த வேலையில போய் உட்கார முடியும், உயர்ந்த ஸ்தலத்துல நீ உட்கார முடியும், உயர்ந்த வேலைக்கு நீ போக முடியும், உயர்ந்த அந்தஸ்துக்கு நீ போக முடியும். காரணம் கிருபை. அது தேவனுடைய சித்தம் இருக்கணும். ஆண்டவரே, உங்க சித்தம் இருந்தா என்ன உயர்த்துங்க சொல்லு, கேளுங்க, ஆண்டவர் உயர்த்துவார். அதுக்கு நான் பாத்திரமான இல்ல, நமக்கு தெரியும். ஆனா தேவனுடைய விருப்பம்னா உன்னை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைப்பார். தானியேல் என்ன பண்றாரு? ஜெயிலுக்கு சிங்க கெபில போடுறாங்க. ஆனா தேவனுடைய சித்தம் அவனை உயர்ந்த இடத்திலே உட்கார செய்கிறது. யோசேப்பு ஜெயிலுக்குள்ள கிடக்கிறாரு. அகதியாய் வந்த மனுஷன், விற்கப்பட்டு வந்த மனுஷன், அவனை அந்த நாட்டிற்கு மந்திரியாக மாற்றினார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உன்னை அதிகாரியாக உட்கார செய்கிறது யாருடைய விருப்பம்? உன் விருப்பம் இல்ல. ஹல்லேலூயா. அதுதான் அழகா சொல்றாரு, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவுகளையும் அவருடைய வழியையும் நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா வேதனையே இருக்காது. அல்லேலூயா. அப்போ அடுத்தது சொல்றாரு, இந்த சித்தம் எங்க தெரியுமா பிளான் பண்ணப்படுது? இந்த சித்தம் எங்க பிளான் போடுறாங்க தெரியுமா? அதுக்கு ஹெட் ஆபீஸ் எங்க தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும். ஆமா, எங்க செய்யப்படுதுங்க? பரலோகத்துல இந்த சகோதரியை, இந்த சகோதரனை, இந்த மகனை, இந்த மகளை உயர்த்த வேண்டும் என்பது எங்க நிர்ணயிக்கப்படுதான்? அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கீங்க, இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கீங்க. நான் சொல்லுவேன், எனக்கு அந்த மாதிரி இல்லைங்க, இந்த மாதிரி இல்லைங்கன்னு. ஐயா, நீங்க போய் நல்ல கண்ணாடியில இருந்து அவங்க மாதிரி நான் அழகா இல்ல, அவங்க மாதிரி மூக்கு இல்ல, அவங்க மாதிரி கண் இல்ல, அவங்க மாதிரி கலர் இல்ல, இல்லாம இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஒரு அழகான பாத்திரமா வச்சிருக்காருன்னு நீங்க ப்ரௌடா இருங்க. அல்லேலூயா. பெருமைப்படுங்க. அவனோட கம்பேர் பண்ணாத, இவனோட கம்பேர் பண்ணாத. கர்த்தர் ஒவ்வொருவரையும் விசேஷித்த பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு திறன் இருக்கு. கர்த்தர் உங்களை ஒரு காரியத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். முதல்ல நீங்க என்ன பண்ணுவோம்? யாரும் உங்களை கீழானவங்க நினைக்காதீங்க. மற்றவர் மனுஷனுக்கு கீழே கம்பேர் பண்ணி உங்களுடைய திறனை நீ புதைக்காத. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சாயல், நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்குன்னு அதிகாரம் இருக்கு, என்னை ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கி இருக்காருன்னு நீ நினைச்சீனா அந்த நோக்கம் நீங்க கிட்டி சேர்ந்தீங்க. அல்லேலூயா. நீங்க அப்படியே கீழே போயிடுறது. அப்போ தேவ சித்தம் உனக்கு வாழ்க்கையில வெளிப்படாது, நீ சுதந்திரிக்க முடியாது. அடுத்த காரியம் சொல்றாரு, தேவனுடைய சித்தம் செய்கிறவன் தான் பரலோகத்திற்கு போக முடியும். அல்லேலூயா. உங்களை கொண்டு தேவன், நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா, ஆஹா நான் அப்படியே என்னுடைய வாரிசுன்னு சொல்லாத. வாரிசு இல்ல, அந்த குழந்தைய நீ நல்ல முறையில வளர்த்து ஆண்டவர் வரும் பொழுது நீ கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் உன்னை கொடுத்திருக்காரு. உன் குழந்தைய நீ சரியான வழியில வளர்த்து கொடுக்கணுங்கிற ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா.
குழந்தை இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இந்த கடமையே இல்லை. ஆனா கொடுத்தவங்க என்ன பண்ணணும்? கணக்கு. உன் பிள்ளைய கரெக்டா வழி நடத்தினியா? உன் பிள்ளைய கரெக்டா நீ பார்த்தியா? அவனை நடக்க வேண்டிய வழியில நடத்தினியா? அப்படின்னு ஆண்டவர் மட்டும் என்ன செய்வாரு? கணக்கு கேட்பார். அல்லேலூயா. ஆனா நம்ம உலகம் அப்படியே உள்டாவா மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? வாரிசு. ஐயோ, என்ன மாதிரியே வாரிசு இல்ல. ஒரு குழந்தை உருவாகிறது ஏதோ நீங்க பிளான் பண்றது இல்ல. யார் கொடுக்கிற கிருபை? அவருடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குழந்தைன்னு சொன்ன உடனே ரொம்ப வருஷம் முன்ன ஒரு சகோதரி என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப மன பாரத்தோட வந்தாங்க. அப்ப நான் ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருந்தேன், அதுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு கவுண்டர் கம்யூனிட்டி. சொன்னாங்க, எனக்காக ஏன் இவ்வளோ இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? இல்லை, நான் இப்போ ஒரு கன்சீவா இருக்கேன், செகண்ட் கன்சீவ். வீட்டில் வேண்டாம் சொல்றாங்க பாப்பா. ஏன்க்கா? இல்ல, ஏற்கனவே எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான். அவன் இன்னைக்கு குழந்தை மாதிரியே படுத்துதான் இருக்கான். அவனுக்கு எதுவுமே தெரியாது, மன வளர்ச்சி இல்ல. அந்த குழந்தைய நாங்க வச்சிட்டு இருக்கோம். அதனால எங்க வீட்டுக்காரு, போதும் இந்த ஒரு குழந்தையே, அடுத்த குழந்தை இந்த மாதிரி பிறந்துருச்சுன்னா என்ன பண்றது, வேண்டாம், கலைச்சிருட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அண்ணாவை கூப்பிடுங்க அக்கா, நான் பேசுறேன். அவங்க வந்தாரு. நான் சொன்னேன், நான் ஜோப் பண்ணிருப்பேன். அப்பதான் ரசிக்கப்பட்ட புதுசு. அப்ப நான் சொன்னேன், அண்ணா ஏன் நீங்க வேண்டாம் சொல்றீங்க? இல்லம்மா, ஏற்கனவே பையனுக்கே நாங்க டெய்லி ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாரும் கேட்கறாங்க, பையன் நல்லா இருக்கானே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன், நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க தெரியுமான்னு. அவர் யோசிக்கிறார், என்ன சார், சாதாரண குழந்தைய வளர்த்துறது யார் வேணா வளர்த்தலாம், ஆமாவா இல்லையா? நார்மல் குழந்தை யார் வேணாலும் வளர்த்திடலாம். ஆனா இந்த மாதிரி குழந்தை வளர்த்தறதுக்கு விசேஷித்த ஞானம் வேணும், பொறுமை வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. உங்களால வளர்த்த முடியலனாடி தான் கடவுள் அந்த குழந்தை உங்களுக்கு கொடுத்திருக்கார். நீ நார்மலா இருக்கிற ஒரு பைத்தியக்காரி கூட என்ன பண்ணலாம்? குழந்தைய வளர்த்திடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களை அடுத்த தடவை பார்க்கும் பொழுது யாராவது பார்க்கறப்ப பிரவுடா நின்னு, டேய், சாதாரண குழந்தை வளர்த்துறது பெரிய மேட்டர் இல்ல, இந்த மாதிரி குழந்தைய 9 வருஷம் நான் பார்க்கறனே, நான் பெரிய ஆளு நீங்க நினைச்சுக்குங்க நான் அப்படின்னு. அவர் அப்படியே முகம் மாறிடுச்சு. அப்படிங்கிற அப்படிதான். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாருன்னா 2வது குழந்தை அப்படி கொடுப்பாரு நீங்க நினைக்காதீங்க. நீங்க வேணா பாருங்கன்னா, கண்டிப்பா அழகான பெண் குழந்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. அவங்க பிலீவ் பண்ணாங்க. 2வது ஆண்டவர் சொன்ன மாதிரி அழகான பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம என்ன செய்றோம்? எல்லாமே யாருடைய சித்தம் நீ நினைக்கிறீங்க? தேவ சித்தம் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதே போல உங்களுக்கு சுகம் கிடைப்பது யாருடைய சித்தம்? ஐயா, நீங்க உடம்பு சரியில்லை இல்லையா? இல்ல, நான் பேசிட்டு இருக்கிறப்ப கூட சொன்னாங்க, உடம்பு சரியில்லம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம வாய்ஸே நம்ம கணீர்னு இருக்குமா? உடம்பு சரியில்லைன்னு ஹலோ அப்படின்னாவே, என்னாச்சுங்கம்மா? உடம்பு சரியில்லையாக்கா? உடம்பு சரியில்லையாம்மா? ஆமா, உங்களுக்கே வாக்கா, என்னமோ நான் என்னமோ வானத்திலிருந்து ஒத்தனை விழுந்த மாதிரி நானும் மனசிதானே, எனக்கு என்னமோ நான் செய்யக்கூடாத பாவம் பண்ண மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அக்கா, உங்களுக்கே உடம்பு சரியில்லையா? ஏன் நான் மனசிதானே? இல்ல, நீங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லையா? நான் சொன்னேன், ஏன் நான் மனுஷிமா, எனக்கு உடம்பு சரியில்லாம போகும் இல்லையா? அப்போ அந்த சுகம் கூட யார் கொடுக்கணும்? நீ 1 லட்சம் ரூபாய் இல்ல 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் சுகம் எங்க தெரியுமா வரும்? டாக்டர் கொடுக்கிற மெடிசனால வராது. சப்போர்ட் பண்ணும், ஆனா சுகம் எங்க வரும்? பரத்தில இருந்து வரும். அல்லேலூயா. டாக்டர் எத்தனையோ பேஷண்ட்டை செத்துருவேன்னு சொன்னான், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உயிரோட வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஏன்? அவர் சுகம் கொடுத்திருக்காருயா, அவருக்கு விருப்பம், அதனால அவர் இன்னும் உயிரோட இருக்கா. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில வியாதி வந்ததுன்னா, உன் சரீரத்துல வியாதி வந்துச்சுன்னா கடங்காத. ஆனா எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு சுகத்தை தாரும். அல்லேலூயா. உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு சுகத்தை தாரும். எல்லாமே நீங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வேதனை வராது. அல்லேலூயா. ஒரு சுகம் சொல்றனே, அப்போ வியாதியில படுக்கிறது கூட நல்லதா? நல்லது.
நல்லது. ஒரு முறை ஒரு டூருக்கு என்ன பண்ண, ஒரு ஏரியால பிக்னிக் போலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அது மாதம் ஃபண்டு கட்டுறது. ஒரு வருஷமா நீங்க பணம் போடணும். வருஷம் கடைசியில அது சேர்ந்தோன்னா எல்லாரும் அந்த ஏரியா ஃபுல்லா ஒரு பஸ் வச்சுட்டு எல்லா ஊருக்கும் போறது. அதுல நம்ம பிள்ளையும் கட்டிட்டான். அதுக்கு போறது எல்லா இடங்களுமே என்னன்னா புண்ணிய ஸ்தலங்கள். நான் சொல்ல, உனக்கு எது கிடையுமா புண்ணிய ஸ்தலம்? எல்லாம் ஃப்ரெண்டு தம்மா. சரி போ விட்டாச்சு. போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாலே தெரியல, சும்மா லூஸ் மோஷன். அவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டா, ஜோம் பண்ணியாச்சு, ஜபைன குடிச்சாச்சு, கேட்கலையே. கடைசி வரைக்கும் போராடி எப்படியாவது போயிடணும். போக முடியல. சரி போட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டா. நம்ம சொல்றோம்ல, நான் ஜோம் பண்ணல, பாஸ்டர் நான் ஜோம் பண்ணாங்க இல்லையே, எல்லாரும் ஜோம் பண்ணோம். ஆனா கேட்கல, விட்டாச்சு. அடுத்த நாள் நைட்டு கிளம்பிடுச்சு. அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு செய்தி வருகிறது, அந்த போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ பலகீனமாய் இருந்தது நல்லதா நல்லது இல்லையா? ஹல்லேலூயா. அப்படி எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே எனக்கு உடம்பு சரியில்ல, சுகத்தை தாரும் உம்முடைய சித்தத்தின்படி. என்ன சித்தத்தின்படி? எல்லாம் அப்படி சொல்லுங்க. ஐயா எனக்கு ஜெபமே பண்ண தெரியாது, வேண்டாம். உங்களை மாதிரி ஜெபம், எனக்கு இன்னும் ஜெபம் பண்ண தெரியாது. எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்வீராக. ஹல்லேலூயா. சூப்பர் ஜெபம் இதுதான். என்ன ஜெபம்? இருக்கிறதுலயே the best ஜெபம் என்னது? ஆமா, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் பர்ஃபெக்ட்டா நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இப்ப எப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ங்கறது கத்துக்கிட்டீங்களா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? கேட்கறதுல ஒரு தெளிவா இருக்கணும். நேத்து ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு இருந்தோம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், நம்ம சித்தத்தை எப்படி நீங்க செய்யறீங்கன்னு பாருங்க. ஆண்டவரே, எனக்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. எங்க பிஎம்ஐ திருச்செங்கோடு மீட்டிங்ல போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. தேவன் வல்லமையா பயன்படுத்தினா அந்த பேச்சு கேட்டுட்டு பொங்கல் ஹாலிடேஸ்க்கு 3 நாள் 2 நாள் என்னை புக் பண்ணியிருக்காங்க அற்புத பெருவிழாவுக்கு. ஹல்லேலூயா. அதுல வந்து ஒருத்தர் சொன்னாங்க, அம்மா என்னுடைய மகன் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போயிட்டான், பார்க்கறதே இல்லை. அப்ப ஆண்டவர் திடீர்னு என்கிட்ட இருந்து சொல்றாரு, அந்த ஐயா எப்படி கேட்டாருன்னு கேளு. ஐயா நீங்க உங்க பிள்ளைக்கு வரன் பார்க்கறப்ப நீங்க தப்பா ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. என்னம்மா சொல்றீங்க? இப்போ நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கீங்க, ஓகேவா? மெனு கார்டு கொண்டாந்து தரோம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அத பார்த்துட்டு கரெக்டா நீங்க ஆர்டர் பண்ணுமா இல்லையா? ஒரு பொருள் நமக்கு தெரிஞ்சா போடு, தெரியாத பீஸா கீசாவெல்லாம் அது எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? பெரிய பந்தாவா இதுவரையும் சாப்பிட்டே அனுபவம் இல்லாத உன்னை போட்டு விட்டாரு. அது வரப்ப கொல வரும். பார்க்கறப்பவே உனக்கு என்ன ஆயிடும்? சாப்பிட முடியாது. ஆனா ஆர்டர் போட்டது யாரு? அப்போ அந்த கொண்டு வந்து வைக்கிற சர்வரை பார்த்து, என்னையா இப்படி இருக்குன்னா அவன் உன்னை என்ன பண்ணுவான்? வாழ்த்துவானா? என்ன சொல்றாங்க? நீ தானே போட்ட, இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும், சாப்பிட்டுதான். இப்ப இந்த மாதிரிதான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், வாழ்க்கையில ஜபத்துல தேவையில்லாததா நீங்க என்ன பண்ணிடுறீங்க? கேட்டாரு, நான் கேட்டேன், ஐயா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆர்டர் போட்ட தப்பு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னாரு, என் பையனுக்கு ஏற்ற நல்ல மனைவி வேணும், கொடுத்தா. அவன் 3 மாசத்துல தனியா கூட்டிட்டு போயிட்டா, வேலை முடிஞ்சது. கேட்டதுக்கு நடந்ததா இல்லையா? நடந்தது. நீ என்னுடைய குடும்பத்திற்கு ஏற்ற நல்ல மருமக வேணும்னு கேட்டியா? கேட்கல. அப்ப இல்ல. ஹல்லேலூயா. இது மாதிரி எல்லாம் சிக்கல் வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு மருமகளை தாரும். ஹல்லேலூயா. நான் என் பையனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, மகளே குணசாலியான ஸ்திரிய கேளு, புத்தி உள்ள ஸ்திரிய கேளு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரிய கேளு. ஹல்லேலூயா. இல்லையா? இதுக்கெல்லாம் நமக்கு தெரியலையா? நீ என்ன பண்ணிரு, தேவனுடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு மருமகளை தாரும்.
எனக்கு ஒரு மருமகனை தாரும், எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தாரும். கேளுங்க, அதுல வேதனை இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்கு நீ அப்பான்னு சொல்லி இயேசு சுவாமியை கூப்பிட்டியோ அன்றையில இருந்து தேவ சித்தம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது யாருடைய சித்தம்? நீங்களும் நானும் சந்திச்சது யாருடைய சித்தம்? இந்த ஊர்ல இருப்பது யாருடைய சித்தம்? இல்லையா? அப்போ எல்லாமே இந்த கண்ணு மூக்கு காதெல்லாம் யார் சித்தம்? எங்க அப்பா சித்தங்க, எங்க அப்பா மாதிரி ஒண்ணு இல்ல, எல்லாம் யாருடைய சித்தம்? தேவ சித்தம், இல்லையா? அப்போ தேவ சித்தம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவன் தேவனுடைய சபைக்குள் வருவதும் தேவனுடைய சபையை விட்டு வெளியிலே போவதும் யாருடைய சித்தமா? தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அவருக்கு சித்தமானவர்களை மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ள கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ நாங்க வரணும்னு நினைச்சோம், வர முடியலீங்க. ஏன்? தேவனுடைய சித்தம் இல்ல. இப்ப நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆமாவா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கூட. ஆனா ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் ஒரு நாள் தற்பெருமை இல்லாம இருக்காங்க. அட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா அதை என்ன பண்ண? ரிசீவ் பண்ணணும்ல. எப்படி பெற்றுக்கொள்ளுவ? கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுவது யாருடைய சித்தம்? அப்போ ஒரு வீடு கட்டணும்னா யாருடைய விருப்பம்? நீ கையில் நிறைய பணம் வச்சிருக்கலாம், பிளான் வச்சிருக்கலாம், இடம் இருக்கும், கட்ட முடியாது. ஏன்? தேவ சித்தம் இல்ல. அப்ப நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு வீடு தாரும். நான்லாம் கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டவரே நீங்க எனக்கு கட்டிட்டு இருக்கீங்க, சாவி கொடுக்க போறீங்க, எனக்கு கொஞ்சம் என் பெட்ரூம் மட்டும் இப்படி இருக்கணும், நான் வெளியில என்ன பண்ணணும், கொஞ்சம் செடியெல்லாம் இருக்கணும், கொஞ்சம் பார்க் இருக்கு, அந்த மாதிரி புல்லெல்லாம் இருக்கணும், அப்படியே உட்கார்ந்து ஜாப் பண்ணணும்னா நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அப்படி ஆர்டர் போட்டிருக்கீங்க? நான் சொன்னேன், நீங்க ரோட்ல போறப்ப பாருங்க, நல்ல பெரிய பெரிய காரை பார்த்து இந்த மாதிரி கார் நான் வாங்கணும், இந்த மாதிரி வீடு நான் வாங்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஆர்டர் போடுங்க. கண்டிப்பா ஆர்டர் செய்வோம். செய்வாரா செய்ய மாட்டாரா? எப்படிங்க செய்வேன்? நாங்களே டெய்லி சம்பாத்தியம், வரவுக்கும் செலவுக்குமே இழுபறியா இருக்குது. எப்படி நடந்த ஒரு காரியம் சொல்லிட்டா, ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அந்த ஊழியக்காரர் வந்து எப்பவுமே கீழே உட்கார்ந்துதான் தியானிச்சுட்டு இருப்பாரு. ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே என்ன கீழே உட்கார்ந்து தியானிக்கிறேன், குமிஞ்சு குமிஞ்சு முதுகு வலிக்குது, அதனால எனக்கு ஒரு டேபிள் வேணும் ஆண்டவரே. என்ன வேணும்? டேபிள் வேணும். இந்த சாதாரணமா சதுரமெல்லாம் வேண்டாம், ஓவல் சைப்ல வேணும். அப்புறம் அதுக்கு நடுவுல ஒரு பல்பு வச்சு, அது என்ன வருது, லேம்ப் வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஆர்டர் போட்டாராம். யார்கிட்ட? ஏசாமிட்ட போட்டார். இவர் இதுக்காக ஜெபம் பண்றார், ஆண்டவரே நீங்க எனக்கு டேபிள் சேர் கொடுக்க போறதுக்காக நன்றி அப்படின்ட்டு. ஒரு 15 நாள் ஆச்சோம். இரவு 10 மணிக்கு காலிங் பெல் அமுக்குது. போய் பாக்குறாங்களா, ஒரு விசுவாசி நிக்கிறாங்க. ஐயா ஸ்தோத்திரங்க ஸ்தோத்திரங்க. என்னன்றத இந்த நேரத்துல, ஐயா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்ல? அடடா ஆமா, நாங்க வீடு மாத்திட்டு போறோங்க. சந்தோஷம், போயிட்டு வாங்க. இல்லைங்கய்யா, எல்லாம் வண்டியில ஏத்திட்டோம், ஒரே ஒரு பொருள் மயத்தறக்கு இடம் இல்லை. அப்படியா? அதை உங்களுக்கு கொடுக்கணும் போல இருக்கு. சரிங்க கொடுங்க. கதவை திறந்து கொண்டாந்து ஒரு டேபிளை போட்டாங்களாம். அவர் ஆண்டவர்கிட்ட என்ன ஆர்டர் கொடுத்தாரோ அதே டேபிள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஓவல் ஷேப். அட சரிப்பா, டேபிள் போடுறதுக்கு இடம் இல்லை, ஒரு சேர் போடுறதுக்கு இடம் இல்லை, லேப்பையும் கொண்டு வந்து வைக்கிறாங்களா? ஒரு லைட்டு வைக்கிறதுக்கு அந்த அவ்வளவு பெரிய லாரியில இடம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஆனா அதையும் கொண்டு வந்து வைக்கிறார். ஏன்? ஆர்டர் போட்டதை மிக கச்சிதமா டெலிவரி பண்ணியிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஏன் நம்ம இப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம்? இன்னும் நமக்கு ஆர்டர் போட தெரியல. அல்லேலூயா. அப்ப இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஆர்டர் போட. ஆர்டர் போடுறதுக்கு ஒரு கதை சொல்லி இருக்கு, ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? இல்லையா? இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? இல்ல.
இல்ல. ஓகே, ஒரு புது தம்பதி புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கான். அடுத்த நாள் காலையில அவருடைய மனைவி ஆசையா டிஃபன் செஞ்சு கொண்டாந்து வைக்கிறா. பாக்குறா உப்புமா. அவர் ஏதாவது புது மனைவிட்ட பேச முடியுமா? முடியாது. ஆசையா என்ன பண்றாரு, அடடா மனைவியை பார்த்து சொல்றாரு, இப்படி ஒரு உப்புமாவை வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு. மத்தியானம் என்ன பண்றா, உப்புமா கொண்டாந்து வைக்கிறா. புது கல்யாணம் 2 நாள் ஆச்சு. கோபத்தை காமிக்க முடியாது, அத அம்மாட்ட காமிக்கலாம் இல்லையா? புது மனைவி இதுவும் சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு அடுத்தது கேட்க முடியல, ஏன் உனக்கு வேற சமைக்க தெரியலையான்னு கேட்க முடியல. அடுத்தது என்ன பண்ணிட்டான், விட்டா இந்த அம்மா நைட்டும் உப்புமா தான் கொடுப்பா சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, புதுசா கல்யாணம் பண்ண மனைவியை கூட்டிட்டு, அம்மா நீ நைட் எதுவும் சமைக்காத, நம்ம ஹோட்டலுக்கு போலாம். ஓகே, இப்போ ஹோட்டலுக்கு வரப்போ நம்ம கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி ஏதாவது நார்மல் ஹோட்டல் போவோமா? புது மனைவி என்ன நினைப்பா, கெத்து. இப்ப என்ன பண்ணா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்கார்றான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருட்டா சாப்பிடுற பழக்கம் கரெக்டா இல்ல? நார்மல் ஹோட்டல் லைட் போட்டு சாப்பிடுவான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல எதுல உட்கார்ந்து சாப்பிடுவான், இருட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறான். இவங்க போய் ஒரு டேபிள்ல உட்கார்ந்துட்டாங்க. அதுல வர்றது எல்லாம் இங்கிலீஷ். எதுல மெனுக்கார்டு ஃபுல்லா இங்கிலீஷ். தலைவருக்கு இங்கிலீஷ் அதிகம் தெரியல. இப்ப பார்த்தாரு எதுத்த மாதிரி மனைவி, அவன் முன்னாடி தான் கெத்து போயிடக்கூடாது. நமக்கு நிறைய பழக்கம் இருக்கு, இப்படி சுத்தி அப்படி வைப்போம் இல்லையா? அப்படி சுத்தி அங்க பார்த்துட்டு இது 2 பிளேட் கொண்டாங்கன்ட்டான். அவன் கை வச்சது 2 பிளேட். உடனே கொண்டாந்து வச்சான். என்னது, உப்புமா. இப்போ பேசவும் முடியல, அளவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. மனைவிக்கு ஒண்ணும் புரியல. சரி சாப்பிடு, புருஷனுக்கு உப்புமா ரொம்ப இஷ்டம் போல, சாப்பிடு. சாப்பிட்டாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, சரி பத்தல வேற ஏதாவது ஆர்டர் போடலாம் அப்படின்னா திரும்பவும் தெரியல. அவன் என்ன பண்ணி இருக்கணும், சர்வர்ட்ட எப்ப வேற ஏதாவது இருந்தா சொல்லுன்னு கேட்டுக்கணும்ல. அவன் அந்த இதை விடல, கெத்த விடல. அடுத்தது என்ன பார்த்தான், பக்கத்து டேபிள்ல எலும்பா இருக்கு. பக்கத்து ஹோட்டல்ல பக்கத்து டேபிள்ல இருந்தவன் நல்ல நான்வெஜ் சாப்பிட்டு அப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு சொல்றான், ஒன்ஸ் மோர் இன்னொரு கொண்டு வாப்பா, இன்னொரு பிளேட் கொண்டு வா அப்படின்னு மீன் இன்னொரு தடவை கொண்டு வர ஆர்டர் போட்டான். ஒன்ஸ் அகைன் மீன் கொண்டு வரா. சரி, இவன் பார்த்தான், ஓ இப்படிதான் சொல்லணும் போல. அதுக்கு எதுக்கு, பிரியாணிக்கு அல்லது அந்த கறிக்கு இப்படிதான் சொல்லணும். மீன் என்ன பண்ணு, ஒன்ஸ் மோர் கொடியா அப்படின்ட்டான். இப்ப ஒன்ஸ் மோர் இப்ப என்ன வந்திருக்கு, அவன் நினைச்சான் அவன் சாப்பிடுற பிரியாணிக்கும் நான்வெஜ்ஜுக்கு பேரு ஒன்ஸ் மோர் சொன்னா திருப்பி அது வர மாட்டிருக்கு நினைச்சு இவன் போட்டான். திரும்ப என்ன வந்தது, இப்படிதான் பழப்பு. நம்ம என்ன ஆர்டர் போடணும்னே தெரியாம ஆண்டவர்கிட்ட கஷ்டத்தையே ஆர்டர் போட்டுக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆர்டர் போட தெரியலனா வாயை திறந்து என்ன பண்ணிரணும், ஆமா கேட்கணும். சர்வரை பார்த்து கேட்கணும், ஏன் யாரு நினைச்சா உங்க ஹோட்டல்ல என்னென்ன இருக்கு இல்லையா, என்னென்ன இருக்கு அதுல பெஸ்ட் எது கொண்டாந்து வை சொல்லிட்டாங்க. கொண்டாந்து வைப்பாங்க இல்லையா, ஏப்பா உங்க ஹோட்டல்ல பெஸ்ட் எதுவோ நல்ல டேஸ்ட் எதுவோ அதை கொண்டாந்து வை, நான் வேலை முடிச்சுதா. நம்ம ஏன் பந்தா காமிச்சிட்டு நமக்கே போட தெரியல இல்லையா? இப்படிதான் ஜபத்துல கூட என்ன கேட்கணும்னு தெரியாம முடிச்சு கஷ்டத்தையே வாங்குற நீங்க, இனிமே நீங்க ஒண்ணே ஒண்ணு ஆர்டர் போடுங்க, உங்க சித்தம். அல்லேலூயா. என்ன ஆர்டர் போடணும், உங்களுடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை நடத்துங்க, உங்க சித்தத்தின்படி என்னுடைய சுகத்தை கொடுங்க, உங்க சித்தத்தின்படி என் பொருளாதாரத்தை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அழகா பெஸ்டா தருவாரா தரமாட்டாரா, தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு சித்தமானவர்கள் தான் அவரிடத்துல வர முடியும். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையை நீங்க நடத்துனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே வராது, வேதனையே இருக்காது. அல்லேலூயா. என்ன எப்படி இருக்காது, பைபிள் என்ன சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையே வராது. அல்லேலூயா. ஏன் அவர் அப்படிதான் கொடுப்பார்.
அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கணும். ஆமா, இந்த சித்தம்ங்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜெபத்துல உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அந்த சித்தம் தெரியும். ஹல்லேலூயா. இந்த சித்தத்தை எந்த கடையில போய் கேட்கறது? சித்தத்தை எங்க போய் கேட்கணும்? எந்த சபையில கொடுக்கிறாரு சித்தத்தை? நீ அதையும் சொல்லிடுவாங்க. சாவி கொடுத்தாங்க, கர்ச்சீப்பு கொடுத்தாங்க, இல்ல பரலோகத்தின் கீயெல்லாம் கொடுத்துட்டாங்க. சித்தத்தை எந்த சபையில கொடுக்குறாங்க? என் முழங்கால் தான். நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்தீனா தேவ சித்தம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தர் ரட்சிக்கப்படுவதும் விடுதலையாக்கப்படுவது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்ய முன்வருகிறானோ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நீ செய்ய ஆரம்பிச்சா பாவம் உள்ள விட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் நிறைய போயிட்டே இருக்குது. ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ இந்த சித்தத்தை எங்க போய் வாங்கணும்? எங்க வாங்கணும்? தேவ சமூகத்துல வாங்கணும். ஜெபத்துல நீங்க வாங்கிக்கணும். ஜெபத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி வாங்கணும். ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஜெபிக்கணும்? உங்க சித்தத்தின்படி செய்யுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க போறோம், உங்களுடைய சித்தம் இருந்தா எங்களை கூட்டிட்டு போங்க. நாங்க இந்த காரியம் செய்ய போறோம், உங்க சித்தம் இருந்தா நடத்துங்க. நான் இதை சமைக்க போறேன், உங்க சித்தம் இருந்தா சமைச்சு கொடுங்க. நான் எல்லாமே எங்க ஆண்டவருடைய சித்தம் தான். ஹல்லேலூயா. அப்போ இனிமே உங்க ஜெபம் என்னவா இருக்கணும்? தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம்னா என்ன? விருப்பம். அவருடைய விருப்பம் எப்படி இருக்கும்? மேலானதாய் இருக்கும், உயர்வானதாய் இருக்கும், வேதனை இல்லாததாய் இருக்கும், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காததாய் இருக்கும், கண்ணீர் சிந்த வைக்காததாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சித்தத்தை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை, நீங்க ஒரு நாள் கீழே போக மாட்டீங்க, நீங்க மேலாயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப 2026 எப்படி இருக்கும் போது? பிளஸிங்கா இருக்கும் போதா இல்லையா? உங்களை அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. என் பிள்ளைங்க 26 என்ன கேட்கணும்னு தெரியல, ஆர்டர் போட தெரியல, சொல்லி கொடு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க இப்ப இருந்து என்ன பண்ணிக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, 2026 உங்க சித்தமா இருக்கணும்ப்பா. எல்லாம், என் வாழ்க்கை, என் பொருளாதாரம், என் சரீரம், என் குடும்பம், என் பிள்ளை, என் கணவன், என் மனைவி, எல்லாம் யாருடைய சித்தம்? உங்க சித்தமா இருக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. 2025 இல்லாத blessing 26 வரப்போம். ஏன்? நீ ஆர்டர் போட தெரியல, இப்போ உங்களுக்கு கத்து கொடுத்துட்டாரு. இப்போ நீ அழகா கரெக்டா பர்ஃபெக்டா ஆர்டர் போட கத்துக்கிட்டீங்க. தேவ சித்தம்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ 2026 இப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? படுவாங்க. நம்ம இதுல பார்க்கும் பொழுது எதையா ஒண்ணு 2 நிமிஷம் நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ராசி வருது என்னவோ சொல்றான்னு கவனிச்சுட்டா அது அந்த ராசி தான் நம்ம நினைச்சு சும்மா அதே தான் வருது. திருப்பண மக்கள் 100 ஜோசியக்காரன் அந்த அதே சொல்றான். இங்க வந்திருக்கிற நீங்களும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க ராசி பலன் இன்றே தெரிந்தாயிருச்சு. ஹல்லேலூயா. 2025 நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் முடிய போகிறது. 26 ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் இருக்க போகிறது. உங்களை நீங்க மேலாக போறீங்க, நீங்க கீழாக மாட்டீங்க, நீங்க உயர போறீங்க, ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, பலனோடு இருக்க போறீங்க, அநேகருக்கு கொடுக்க போறீங்க. வாங்கின கீழே இருந்த கை மேலாக போகிறது, கொடுக்கும்படியாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க கரெக்டான ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆன்சர் பேப்பரே கொடுத்தா கூட ஃபெயில் ஆகும். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆன்சர் பேப்பரே கொடுத்துருவோம். ஏய் இதான் ஆன்சர், क्वेश्चन பேப்பர் வரும், எழுது அப்படின்னா கூட அதுலயே ஃபெயில் ஆகிற டிக்கெட் இருக்குது. ஆமாவா இல்லையா? இங்க ஒருத்தரும் ஃபெயில் ஆயிடக்கூடாது. எல்லாரும் எப்படிதான் வாங்கணும்? எல்லாம் எவ்வளவு வாங்கணும்?
எனக்கு தைரியமா சொல்லுங்க, 100% நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ஒண்ணும் குறையக்கூடாது, பலம் குறையக்கூடாது, சமாதானம் குறையக்கூடாது, சந்தோஷம் குறையக்கூடாது, பொருளாதாரம் குறையக்கூடாது, எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. உள்ள இன்னையில இருந்து எழுதி வச்சு கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதுல எல்லாத்தையும் உங்க சித்தம் விளங்கணும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா. ஆண்டவரே இன்னும் உலகத்தை கலக்கிறவர்களை எங்களை நீங்க மாற்றணும்னு ஜெபம் பண்ண போறேன். அப்ப ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் எப்பவுமே தன்னுடைய பிள்ளை கீழாகிறத அவர் விரும்பல, தன் பிள்ளை மேலாகணும்னு ஆசைப்படுறார். ஆனா நீங்களும் நானும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. இன்னையில இருந்து நீங்க கேட்கறது மாறணும். எனக்கு அது வேணும் இது வேணும், அஞ்ஞானிகளை போல கேட்காத. எனக்கு 100 ரூபாய் வேணும் 500 ரூபாய் வேணும்னு கேட்காத. நான் ஆள பிறந்தவள் ஆண்டவரே, இனிமே எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இப்ப எழுந்து நின்று இதை கேட்க போறீங்க. ஆண்டவரே இதோ கர்த்தாவே, என் வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் 2026, என்னுடைய குழந்தைங்க, அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய எதிர்காலம், எங்களுடைய பலன், எங்களுடைய சமாதானம், எங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் உங்க சித்தம் வெளிப்படணும். வாயை திறந்து எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு என்ன ஆர்டர் போடுறீங்களோ அது அப்படியே உங்க வாழ்க்கையில வரப்போகுது. எல்லாம் வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். எதுல உங்களுக்கு மாற்றம் வேணும், எதெல்லாம் வேணும்னு கேளுங்க. அப்பாட்ட ஆர்டர் போடுங்க. அவர் நீங்க என்ன ஆர்டர் போடுறீங்களோ அதை அப்படியே செய்வார். நீங்க சாட்சி வந்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே இதுவரையும் நான் எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல, அஞ்ஞானிகளை போல தேவையில்லாததெல்லாம் கேட்டுட்டேன், எப்படி கேட்கணுங்கிற ஞானம் இல்லாம போயிட்டனே ஆண்டவரே. ஆனாலும் இந்த 25வது வருட கடைசி நாட்கள்ல கூட எனக்கு ஒரு உணர்வுள்ள வார்த்தையை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நான் கேட்டு பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எஸ், வாயை திறந்து கேளுங்க. கர்த்தர் உங்க மத்தியில இருக்கிறார். நீங்க ஆர்டர் போடுங்க. ஆண்டவரே நான் உங்க பிள்ளை, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதை நீங்க செய்ய போறீங்க. நான் எல்லாத்துலயும் குறைவுள்ளவளா இருக்கிற எல்லா பகுதியும் நிறைவாக்குங்க. என் குடும்பத்துல சமாதானம், என் குடும்பத்துல சந்தோஷம், என் குடும்பத்துல பலன், என் குடும்பத்துல ஆசீர்வாதம், என் குடும்பத்துல ஐஸ்வர்யம், என் குடும்பத்துல தெய்வ பக்தி, என் குடும்பத்துல தெய்வ பயம், எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாம் ஆண்டவரே கேட்கிற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. கேட்கறதுக்கு கூட அந்த ஞானம் வேணும். அந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எப்படி கேட்க வேண்டும், எதற்காக கேட்கணுங்கிற ஞானத்தை எனக்கு தாரும் இயேசு சுவாமி. ஓராஷி பலராப நந்தரா. ஆண்டவரே உங்களுடைய எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்ற போகிறார். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போறாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியத்திற்காக யாராவது ஒருவர்